ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோல நம்ம இத பத்தி பேச போறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நான் ஸ்டார்ட்டிங்ல லர்ன் பண்ணும்போது, நெறைய எஃபோர்ட் வந்து எனக்கு தேவையில்லாத பக்கம் நான் ரொம்பவே போட்டுட்டேன். அந்த மிஸ்டேக் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். இனிஷியல் டேஸ்ல நம்ம இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்வே ஒரு மூவிஸ் பார்த்தாலே நம்ம கத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெறைய ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ்ங்கெல்லாம் நம்ம நெறைய பக்கம் பார்த்துட்டே இருப்போம். அப்படியெல்லாம் கத்துக்கவே முடியாது. ஒரு கம்யூனிகேஷனுமே நீங்க அதையே பேச பேச தான் வரும். ஒரு கம்யூனிகேஷன் நீங்க எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாரி பேசும்போது எது எது கரெக்டாக பேசுகிறோம் எது எது தப்பாக பேசுகிறோம் அப்படிங்கிறது உங்களோட செல்ஃப் ரியலைசேஷன் மூலியமாக தான் ஆகிட்டு போகும். அந்த ஒரு பாத்தில் போகிறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் கைடன்ஸ் வேணுமோ அதையும் இந்த வீடியோ நான் சொல்லிட்டு போகிறேன். இனிஷியலாக வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாது எது எதெல்லாம் நம்ம ராங் பாத்தில் போகிறதுக்கான வாய்ப்புங்க இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறேன். நான் என்னென்னலாம் ட்ரை பண்ணி அது எல்லாம் ஃபெயிலியர்ஸுங்க ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் நான் எது எதெல்லாம் ட்ரை பண்ணின பின்னாடி எனக்கு ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆச்சு, ரியலாகவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு, ரியலாகவே ஒரு ரிசல்ட்ஸ் தெரிய ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட கம்பெனியில் கூட மேனேஜர் கூட எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. உன்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்டார்டிங்கில் ஜாயின் ஆனப்போட இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு அது அவங்க டைரெக்டாகவே சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் இந்த வீடியோ நான் சொல்லிட்டு போகிறேன். ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போது என்னென்னலாம் ட்ரை பண்ணினேன் அதில் எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸுங்களெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் திங் அதில் மூவிஸ் பார்த்தா இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது நிறைய ஒரு மித் இருக்குது. மேபி நிறைய பேர் கற்றுக்குவாங்களே என்னமோ, ஆனால் எனக்கு சுத்தமாக அது ஒர்க் அவுட்டே ஆகலை. நிறைய நான் இங்கிலீஷ் மூவிஸுங்கெல்லாம் இப்போது ஏதோ மணி ஹீஸ்டெல்லாம் ஒரு வெப் சீரிஸுங்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்க்கலாம். இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும் என்னமோ அப்படின்றத நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சுத்தமாக இம்ப்ரூவ் ஆகலை. நான் மறுபடியும் தமிழ்லேயே டவுன்லோட் பண்ணி அந்த ஒரு சீரீஸை பார்க்குற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பேசுறது கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் ஒரு பக்கம் வீடியோ பார்க்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன படித்தேன் அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் மூவிஸுங்கெல்லாம் மேக் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களே கூட இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு கூட அது புரியுறது இல்லையாமா. ஏன்னா ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி இங்கிலீஷ் பேசுகிறதுனால எல்லாருக்குமே அது பர்ஃபெக்டாக இருக்காது, எல்லாத்துக்குமே கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது. யூஎஸ் ஸ்லாங்கே வேறையாக இருக்குது, யூகே ஸ்லாங்கே வேறையாக இருக்குது, இந்தியன் ஸ்லாங்கே வேறையாக இருக்குது. அது எனக்கு எப்போ தெரிய ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் ஆஃபீஸுங்களில் இப்போ யூஎஸ் பீப்புள் இதில் அவங்க இதில் கனெக்ட் ஆகும் போதெல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரிய ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு எனக்கு தெரிய ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃபேமிலிக்குள்ளேயே இல்லை நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பண்ணும்போது அது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. என்னோட தம்பி ஜெயலி ஆகட்டும், இல்லை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க இல்லையா, இப்போ தமிழ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை கன்னடா ஃப்ரெண்ட்ஸு. நான் வந்து பேசிக்கலி ஃப்ரம் கர்நாடகா. அதனால் என்னோட கன்னடா ஃப்ரெண்ட்ஸ் இதிலெல்லாம் நான் இங்கிலீஷில் பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நாங்கள் கம்யூனிகேட்டே சரியாக பண்ண மாட்டோம். அது ஒரு மாதிரி ஃபன்னாக போயிரு, ஒரு சீரியஸாகவே இல்லாதனால நாங்கள் ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனே பண்ண முடியாமல் அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு எனக்கு. தேர்ட் திங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்பில் உட்காந்து எப்படி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுவே ஒரு சஜஷன்ஸும் கேட்டு அதையே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறனால அது எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. அப்படின்னா என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பற்றி வீடியோ பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கூட பார்க்கக்கூடாது. நான் அதையும் மீன் பண்ணி சொல்லிட்டு இல்லை. யூடியூப்பில் வந்து நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமுமே அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போது சில விஷயமும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா விட்டு போட்டு நீங்கள் பெய்ட் கோர்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரிலாம் என்னாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது விட்டு போட்டு ஒருத்தர் சொல்கிறதவே சும்மா கேட்டுகிட்டே இருந்தால் ஆகாது. நீங்கள் அப்ளை பண்ணும் போது தான் அது ஸ்டார்ட் ஆகிட்டு போகும். அது ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸும் கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு போகும். அதுதான் நான் மீன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வெறும் பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ரியல் வேர்ல்டில் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போது எஃபெக்டிவாக என்னென்னலாம் ஒர்க் ஆகிறதுக்கு எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ்லேருந்து வெளியே வர ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் தமிழ் பேசிட்டு இருக்கிறேன், இல்லை கன்னடா பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது அதிலே பேசிட்டு அப்படியே நான் ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் அந்த சிச்சுவேஷன் வேண்டாம், அதை விட்டு வேறு ஒரு சிச்சுவேஷனுக்கு போகலாம் அப்படின்னு நானாக முடிவு எடுத்தப்போ எனக்கு ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இது என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க. இப்போது நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களாம் என்னோட காலேஜில் தான் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட ரூமில் போய் நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு கன்னடா தெரியாது, இல்லை தமிழ் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ஹிந்தி ஒன்று தான், எனக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு காமனான லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். அதனால இங்கிலீஷில் நாங்கள் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய தப்புங்க பண்ணுவேன். இப்போது அங்கே வந்து ஃபன் இருக்காது, ஓகேவா? ஃபன் இல்லாமல் ஒரு சீரியஸாக என்ற மனசில் என்னக்குது அதை நான் கன்வே பண்ணணும் அவங்ககிட்ட. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போகும்போது நம்ம ரியலாகவே அதையே லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது நீட்டாக கற்றுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பதில் சொன்னால்
சொல்ல முடியும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். அதுக்கப்புறம் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி நான் பேசுகிற ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க கேட்டதுக்கு இப்போ டைரெக்ட் வேர்டுங்க ஆன்சர் கொடுக்குறப்ப ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ்லேருந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனுக்குள்ளே போய் அதில் நான் பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்த பின்னாடி ஓரளவுக்கு நான் நல்லாவே பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் திங் நான் என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா, நான் ரியலாகவே ஒரு இன்டர்வியூஸுங்க கொடுக்குற ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, ஒரு கம்பெனிஸ்க்கெல்லாம் இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் திங் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் லேர்ன் பண்ணுறதுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். தட் இஸ் த பேஸ் திங். அதுக்கான ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடி பாருங்கள். உங்கள் சுற்றி முற்றி இங்கிலீஷை யாரெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அவங்க இதில் கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லெக்சரர்ஸ்ன்னு சொல்லலாம். உங்களோட லெக்சரர்ஸ்கிட்ட போய் நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசணும் இல்லையா, அங்கே உங்களோட காலேஜிலலாம் இங்கிலீஷில் தான் பேசணுங்கிற மாதிரி இருந்தால் அவங்ககிட்ட போய் அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, இங்கிலீஷ்லேயே பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவங்ககிட்ட இங்கிலீஷில் ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸும் கேளுங்க, இல்லை பதிலுங்க சொல்லுங்கள். அவங்ககிட்ட கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் திங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னோட கம்யூனிகேஷன் நான் பேசும்போது ஒன் வேர்ட் ஆன்சர் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்லாமல் நான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்புறம் என்னோட ஸ்பீச் ஸ்ட்ரக்சர் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கும்போது நம்ம உளறி தான் என்னென்னமோ ஆன்சர்னு சொல்லிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நான் என்ன பேசணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரக்சர் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்னமோ ஒன்று கேட்குறாங்க அப்படிங்கும்போது அதே பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3 இந்த மாதிரி நான் பேசும்போது ஸ்ட்ரக்சர் பண்ணி பேசும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக நான் பண்ணலாம். நான் இந்த யூடியூப் வீடியோஸ் கூட அப்படிதான், என்னால் ஒன் ஸ்ட்ரெச்சில் A to Z சொல்ல முடியும். அப்படி இருந்தாலும் நான் நென்த்துக்கு பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3 சொல்கிறேன் அப்படின்னா பேசும்போது ஆடியன்ஸுங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கனெக்ட் ஆகும். இந்த மெக்கானிசம் தான் நான் யூஸ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கம்பெனிஸில் இருக்கட்டு இல்லை வெளியே யார்கிட்டாச்சும் பேசும்போது இங்கிலீஷில் அவங்ககிட்ட பேசும்போது அந்த ஒரு டாப்பிக்கை பிரேக் டவுன் பண்ணி ஒரு சிம்பிள் சென்டென்சஸ் தான் நான் சொல்கிறக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய கம்யூனிகேஷன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிற ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாமே தான் நான் ட்ரை பண்ணினேன். இதெல்லாமே எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் போகணும், ஆடியன்ஸும் தேடணும். யார்கிட்ட பேசினா எப்படி பேசினா யார் கட்டாயமாக ஒரு இங்கிலீஷு பேசிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் கம்யூனிகேஷன் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அப்போது உங்களோட கம்யூனிகேஷன் ரியலாகவே இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அவங்க என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது புரிய ஸ்டார்ட் ஆகும். அவங்ககிட்ட நீங்கள் பேசி தான் அவனோட ஒரு சுச்சுவேஷன் பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். These are the effective ways that help me to improve my English. Thank you so much for watching. See you next video. Karthik.